வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்டாலின் நடத்தும் கிராம சபா கூட்டங்கள் அரசியல் நாடகம் என முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சியினர் பரப்பும் தவறான தகவல்கள் தவிடு பொடியாக்கப்படும் எனவும் உறுதி. நாடாளுமன்ற தேர்தலில் ஒற்றுமையோடு அயராது உழைத்து வெற்றி வாகை சூடுவோம். எம்ஜிஆர் பிறந்த நாளில் தொண்டர்களுடன் சபதம் எடுப்போம் என ஓபிஎஸ் இபிஎஸ் சூளுரை. கோடநாடு துரோகத்தின் கூடாரமாக மாறி வருவதாக கமல்ஹாசன் விமர்சனம். கூட்டணி வைக்கவே நடவடிக்கை எடுக்காமல் மத்திய அரசு அலட்சியம் காட்டுவதாக திமுக குற்றச்சாட்டு. மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டில் இதுவரை 40 பேர் காயம். வாடிவாசலில் மிரட்டியபடி வரும் காளைகளை அடக்க முயலும் வீரர்களால் விறுவிறுப்பு. கர்நாடகாவில் ஆட்சியை கலைக்க பாஜக நடத்தும் குதிரை பேரம் அம்பலம். டெல்லி, பெங்களூருவில் மத்திய அரசை கண்டித்து காங்கிரசார் ஆர்ப்பாட்டம். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். சேலத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் முழு திருவுருவ சிலையுடன் கூடிய மணிமண்டபம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன்படி சேலம் மாநகராட்சி அண்ணா பூங்கா அருகே 80 லட்சம் ரூபாய் மதிப்பில் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. அனைத்து பணிகளும் முடிவடைந்தது. இந்த நிலையில் பொதுமக்கள் பார்வைக்காக இன்று முதல் திறந்து வைக்கப்பட்டது. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மணிமண்டபத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி, ஆணையர் சதீஷ் உட்பட பலர் பங்கேற்றனர். தமிழகத்தை வாழ வைத்த தலைவர்களுக்கு மணிமண்டபம் திறந்து வைத்ததற்கு பெருமைப்படுவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எத்தனை தடைகள் வந்தாலும் மக்கள் ஆதரவோடு நலத்திட்டங்களை நிறைவேற்றுவோம் என உறுதியளித்தார். தனக்கென்று குடும்பம் இல்லாமல், குடும்பம் என்று சொன்னால் மக்கள் தான் தன் குடும்பம் என்று வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா ஆகியோரோடு மணிமண்டபம் அவர்கள் இருவரும் தன்னுடைய முழு வெண்கல உருவச்சிலையை திறக்குவதற்கு இறைவன் கொடுத்த பாக்கியமாக நான் கருதுகின்றேன். பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் தலைவர்கள் விட்டு சென்ற பணியை அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியோடு சொல்லிக் கொள்கின்றேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும், எவ்வளவு இழிச்சொல்லுக்கும் பழிச்சொல்லுக்கும் நாங்கள் ஆனாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்தது உங்கள் துணையோடு, இருவரும் தேவனுடைய ஆசியோடு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து பாடுபட்டு மக்களுக்கு சேவை செய்யும். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து உரையாற்றிய அவர், ஏழைகளின் தேவைகளை அதிமுக அரசு பூர்த்தி செய்து வருவதாக கூறினார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது ஸ்டாலின் எத்தனை முறை கிராமங்களுக்கு சென்றார் எனவும் கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே கிராம சென்று அம்மாவுடைய ஆணை ஏற்று அந்த கிராம மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை உடனுக்குடன் அம்மா இடத்திலே தெரிவித்து அதை குறையை நிறைவேற்றிக்கின்றோம். அம்மா மறைவுக்கு பிறகும் அதையே தொடர்ந்து இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த பொழுது அந்த உள்ளாட்சித்துறை அமைச்சருடைய பணிகள் இன்றைக்கு கிராமப்புறம் சரி, நகர்ப்புறம் சரி, அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்கின்ற பொறுப்பு அந்த உள்ளாட்சி அமைச்சரிடத்திலே இருந்தது. அப்பொழுது எத்தனை கிராமத்திற்கு நீங்க சென்றீர்கள்? எத்தனை மக்களை பார்த்தீர்கள்? எத்தனை மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை கொடுத்தீர்கள்? எதுவுமே செய்யல. இதெல்லாம் ஒரு போலி விளம்பரம். ஏன்னு சொன்னா இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது, பதவியில் இருக்கும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் கிராமத்துக்கு சொல்ற மாதிரி தெரியல. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 102வது பிறந்தநாள் விழா அதிமுக சார்பில் கொண்டாடப்படுகிறது. இதுகுறித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அதில் அஇஅதிமுக எனும் மாபெரும் மக்கள் பேரியக்கத்தை உருவாக்கிய மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆரின் 102வது பிறந்த நாளை
தமிழ் உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏழை எளிய மக்களின் உயர்வுக்காகவும் சாமானிய மக்களுக்காகவும் பாடுபட்ட எம்ஜிஆர் ஒரு வரலாற்று மாமனிதர் மட்டுமல்ல, சரித்திர நாயகர்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்புகளை பெற்றவர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகிய நம் இருபெரும் தலைவர்கள் மறைந்தாலும் நம்மை வெல்ல எவராலும் இயலாது எனவும் கூறப்பட்டுள்ளது. எந்த தேர்தல் எப்பொழுது வந்தாலும் தேர்தல் களத்திலே விசுவாச தொண்டர்களாகிய நாம் வெற்றி வாகை சூடுவோம் என புரட்சித் தலைவரின் பிறந்தநாள் சபதமாக எடுப்போம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் சார்பில் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ஜெயவர்தன், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி, தொழிலதிபர் வி.ஜி. சந்தோஷம் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள், வாரிய தலைவர்கள், கூட்டுறவு சங்கங்களின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜெயக்குமார், குறுக்கு வழியில் ஆட்சியை பிடிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். உறுதியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பது அரசுடைய தீர்க்கமான கொள்கை. அதில் எந்த மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் ஒரே நாளிலே இது நிச்சயமாக செய்ய முடியாது. எனவே முழுமையான அளவிற்கு ஒரு மது இல்லாத சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவுடைய அரசுடைய எண்ணம், எதிரோடைய எண்ணமும் கூட. பிற்காலத்தில் டெஃபினட்டா அந்த மதுவின் தீமை மக்களுக்கு ஒரு பக்கம் நாங்கள் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி மது தீங்கானது, குடும்பத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடியது. அது ஒரு பக்கம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சட்ட ரீதியாக சந்திக்க வேண்டும் என்று தானே, மடியில் கணம் இல்லாதனால தானே அரசு, முதலமைச்சர் பொறுத்தவரையில் தெளிவாக யார் இதுக்கு இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்களோ, ஊடகங்கள் வெளியிட்டாங்களோ வீடியோவை, அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எடுக்கிறாங்கனால அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ முழுமைய அளவுக்கு மடியில் கணம் இல்லைன்றது. ஆனால் திமுக தலைவர் பொறுத்தவரை, ஸ்டாலின் பொறுத்தவரை அவருக்கு எப்படியாவது இந்த குறுக்கு வழியில் ஆட்சி பிடிக்கணும். எவ்வளோ முயற்சி பண்ணார், அதெல்லாம் முடியல. அதை குறுக்கு வழியிலாவது ஆட்சி பிடிக்கலன்ற உடனடியாக ஒரு தேர்தல் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். எங்களோட மகிழ்ச்சியாக இருக்கிறது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான். அம்மாவுடைய அரசு நீடிக்கணும், 2021 தான் எலெக்ஷன் வரணுன்ட்டு. ஆனால் இவர் தான் துடிக்கிறார் எலெக்ஷன் வரணுன்றது. அதனால் மக்கள் முழுமை அளவுக்கு திசை திருப்ப முடியாது. அவர்கள் இன்னைக்கு நிறைய டிவி பார்க்குறாங்க, சோசியல் மீடியா பார்க்குறாங்க. எது உண்மை என்பது நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு தெரியும். எங்களை பொறுத்தவரை ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு, ஒரு செத்தவனை வச்சு செத்தவன் செத்துட்டான் அவன் பேசினான்ட்டு ஒருத்தன் சொல்கிறானா, இதை கேட்பவன் கேட்பா கேள்வர்களை நெய் வலிதுன்ற கதை தான் இது ஞாபகம் வருது. டெல்லியை தவிர்த்துவிட்டு தமிழகத்தில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துரோகத்தின் சீற்றமாக மாறியிருக்கிறது கொடநாடு விவகாரம் எனவும் விமர்சனம் செய்தார். தமிழகம் முன்னேற வேண்டும், ஊழலிலிருந்து ஊழலுக்கு விடை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று கனவாவது கண்டு கொண்டிருப்பவர்கள் தான் ஒத்த கருத்துள்ளவர்கள். அதாவது நமக்கே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. என்னன்னா, கொள்கைக்கும் திட்டத்திற்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது. கொள்கை என்பது மாறாதது. திட்டங்கள், கொள்கை என்னவோ அதை நிறைவேற்றுவதற்கு திட்டங்கள் தீட்டுவோம். அந்த திட்டம் சரியா வரலைன்னா அதை மாத்திட்டு இன்னொரு திட்டம் தீட்டுவோம். இந்த திட்டம் மாறும்போது கொள்கை மாறிட்டதாக யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது. கொள்கைக்காக திட்டங்கள், அந்த மாதிரி திட்டங்கள் நிறைய இருக்கிறது. அவையெல்லாம் புதிதாக சொல்ல வேண்டியது ஒன்றுமில்லை. நீர்நிலை ஆதாரங்களை காக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. கொடநாடு துரோகத்தின் சின்னமாக மாறியிருக்கிறது. மக்களுக்கும் அவர்கள் தமக்கே இழைத்துக் கொண்ட துரோகத்திற்கும் ஒரு சான்றாக அது இருக்கிறது. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக கொடநாடு விவகாரத்தில் பாஜக மென்மையாக செயல்படுவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகன் தெரிவித்துள்ளார். சென்னை தீநகரில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் பேட்டியளித்தார். அப்போது அதிமுக ஆட்சி நீட்டிக்க வேண்டும் என கூறும் திமுக உறுப்பினர்களை அடையாளம் காட்ட அமைச்சர் ஜெயக்குமார் தயாரா என வினா எழுப்பினார். கோடநாடு விவகாரத்தில் செய்தியாளர் மேத்யூவிடம் கேள்வி கேட்க தயங்கும் கேபி முனுசாமி மீது திமுக மீது பாய்வது ஏன் என்றும் அன்பழகன் கேள்வி விடுத்தார். மேலும் கோடநாடு விவகாரத்தில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க திட்டமிட்டுள்ள பாஜக மென்மை போக்கை கடைபிடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். யார் சொன்னார்? ஒரு பேரை சொல்லுங்க. சும்மா 19 நான் கூட தான் சொல்லலாம். திமுக எம்எல்ஏக்கள் யாருன்றத
பேர் சொல்லி சொல்லுவாரானா ஜெயக்குமாரை சந்திக்க நாங்கள் தயார். தகவலுக்கு ஆசிரியர் மேத்யூ, முன்னாள் ஆசிரியர் மேத்யூ வந்து அது சம்பந்தமாக ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. 5 கோடி ரூபா எடப்பாடி பழனிசாமி தர்றதாகவும், அது கொடுக்கலன்ற பட்சத்தில் தான் கொலை நடந்ததாகவும், அந்த ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்காதாகவும் அவர் சொல்கிறார் மேத்யூ. எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. காரணம் இவர்களுக்கு மத்திய அரசினுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் நீண்ட நாளைக்கு நிலைக்காது. வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிலைமை மாறும். கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை விவகாரத்தில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தமிழகத்தில் மோடி அலை ஓய்ந்து விட்டுவதாகவும் குறிப்பிட்டார். குற்றச்சாட்டுகளை அதிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விடுபடுவதற்கு சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, அங்கு 2000 கோடி ரூபா பணம் இருந்தது, நகை இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, இதெல்லாம் களவாடப்பட்டிருக்கிறது, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, அங்கு இருந்த பணியாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஊடகத்தின் மூலமாக வந்திருக்கிற குற்றச்சாட்டு. அதை விட்டுட்டு சொன்னவர்கள் மீது வழக்கு போடுவது, கைது செய்வது, பத்திரிகையாளர்களையோ ஊடக நண்பர்களையோ கைது செய்வதன் மூலமாக இந்த குற்றங்களிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆக சட்டப்படி இவற்றை அவர்கள் சந்தித்து, எடப்பாடி பழனிசாமி சந்தித்து, தான் நிரபராதின்னு அவர் நிரூபிக்கட்டும், குற்றவாளின்னா அதுக்குரிய தண்டனையை அவர் பெற வேண்டும். இப்போதைக்கு அவர் முதலமைச்சராகிற காரணத்தினாலே அவர் கீழே இருக்கிற காவல்துறை எப்படி முதலமைச்சரை விசாரிக்க முடியும்? அதனால் சிபிஐயை கொண்டு விசாரிக்கணும். இல்லைன்னா ஒரு சிட்டிங் ஜட்ஜை கொண்டு, பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்டு முழுமையான விசாரணை நடத்தி இவற்றையெல்லாம் கண்டறிந்து குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் பூங்காவில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு கவிஞர் வைரமுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திருவள்ளுவரை தமிழ் சமூகம் ஒரு புரட்சி கவிஞர் என கொண்டாட வேண்டும் என்று வலியுறுத்தினார். உலகத் தமிழர் அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் திருநாள் வாழ்த்துக்கள். திருவள்ளுவரை தமிழ் சமூகம் ஒரு புரட்சி கவிஞன் என்று கொண்டாட வேண்டும். மது அருந்துதல் என்பது பழைய தமிழர் மரபில் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. அதை எதிர்த்து குரல் கொடுத்த முதல் ஞான பெரும்புலவர் திருவள்ளுவர் என்று சொல்லலாம். கள்ளுண்ணாமை என்ற அதிகாரம் வடித்து மது பழக்கத்திலிருந்து தமிழர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று எழுத்தாணி அசைத்த முதல் பெரும் புலவர் திருவள்ளுவர். இப்போது திருவள்ளுவர் திருநாளுக்காக, புலால் உண்ணாமை எழுதிய புலவனுக்காக இறைச்சி கடைகளை ஒரு நாள் மூடலாம் என்று ஒரு கொள்கை முடிவு எடுக்கப்படுகிறது. கள்ளுக்கடைகளை என் செய்வது? கள்ளுண்ணாமை எழுதிய கவிஞனுக்கு, கள்ளுண்ணாமையை வற்புறுத்திய ஒரு புலவனுக்கு தமிழர்கள் காட்டும் மரியாதை என்பது யாது? மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் சீரிப்பாயும் காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டி வருகின்றனர். மாட்டுப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இன்று ஜல்லிக்கட்டு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் நடராஜன் தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழியேற்றனர். இதைத் தொடர்ந்து ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் 988 காளைகளை அடக்குவதற்கு 846 பேர் மல்லு கட்டி வருகின்றனர். ஐயா, இந்த மாடுக்கு தக்க காசு, தக்க காசு. மாடுபிடி மாடு இல்ல, ஒன்று எந்த ஆம்புலன்ஸ் வழக்கமாக ஒன்று, அண்ணன் நாதசேகரன் சைக்கிள் ஒன்று,
ஒருத்தர் குடிக்கணும். பரிசு யாருக்கு கிடைக்காது, ஒருத்தர் குடிக்கணும். 3 பேர் குடிச்சீங்க, பரிசு கிடைக்காது. 3 பேர் குடிச்சீங்க, பரிசு கிடைக்காது. மாட்டுக்காரர் 3 பேர் குடிச்சீங்க. குறவங்குளம் அடுத்தபடியா குறவங்குளம் கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் அழக சேவை நாடு கமிட்டி மாட்டுக்கு சைக்கிள், அந்த மாட்டுக்கு சைக்கிள் குடியார் வந்து வாங்கிக்கலாம். குடியார் அனுப்பலாம். நீங்க ஆட்சி சேகரம் சைக்கிள் ஒன்று மாடு பிடிச்சவர் பிடிக்கப்பா வாங்கிக்கப்பா. வாடிவாசலை திறந்தவுடன் உற்சாகத்துடன் துள்ளி குதித்து வந்த காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் மல்லு கட்டி வருகின்றனர். விவேகமான காளைகள் வீரர்களின் பிடியை தளர்த்தி எல்லைக்கோட்டை தாண்டின. எல்லாரும் அதுல இருக்கு. அண்ணா இருக்கு. ஐடிசி வழங்கும் அண்ணா ஒன்று, எந்த ஆம்புலன்ஸ் வழங்கும் அண்ணா ஒன்று, அண்ணன் நாட்டு சேகரம் சைக்கிள் ஒன்று. மாடு பிடி மாடு இல்ல, பிடி எப்ப வழங்காது. காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க காசுகள், இருசக்கர வாகனங்கள் உட்பட சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. களத்தை சுற்றி பாதுகாப்பு பணிக்காக காவலர்கள் குவிக்கப்பட்டுள்ளனர். தயார் நிலையில் மருத்துவ குழுவினர், தீயணைப்பு துறையினர் வாடிவாசல் அருகே முகாமிட்டும் உள்ளனர். கர்நாடகத்தில் எம்எல்ஏக்களை இழுப்பதற்கு குதிரை பேரம் நடப்பதாக கூறி பாஜக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் ஹோட்டல் அருகே காங்கிரசார் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 12 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவில் சேரப்போவதாகவும் இதற்காக குதிரை பேரம் நடப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதே சமயம் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏக்களை இழுக்க காங்கிரசார், ஜனதா தளம் கட்சிகளின் தலைவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாகவும் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துவதற்காகவும் கர்நாடக பாஜக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், எம்எல்சிக்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இந்நிலையில் டெல்லி அருகே உள்ள குருகிராமத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வெளியே காங்கிரஸ் தொண்டர்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஹோட்டலில் தங்கியிருக்கும் பாஜக எம்எல்ஏக்கள் குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக காங்கிரசார் குற்றம் சாட்டினர். இதேபோல பெங்களூருவில் இளைஞர் காங்கிரசார் குதிரை பேரம் நடத்தும் பாஜகவை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கர்நாடகாவில் காங்கிரஸ் கூட்டணியில் எந்த சிக்கலும் இல்லை என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் குமாரசாமி, மும்பையில் உள்ள காங்கிரசார் எம்எல்ஏக்களுடன் பேசி வருவதாகவும் விரைவில் அவர்கள் பெங்களூரு திரும்புவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பெங்களூருவில் கர்நாடக மாநில மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் ஒன்று கூடி மாநிலத்தில் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் செல்ல முயன்ற பெண்கள் 4 பேரை போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சபரிமலை கோவிலில் அனைத்து வயது பெண்களுக்கும் அனுமதி அளித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதற்கு இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றன. இருப்பினும் போராட்டங்களையும் மீறி கேரளாவைச் சேர்ந்த பெண்கள் சிலர் ஐயப்பனை தரிசித்தனர். இதுபோன்ற சம்பவங்களால் சபரிமலை பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று 4 பெண்கள் சபரிமலைக்கு சென்று முயன்றனர். அவர்களை முற்றுகையிட்ட ஐயப்ப பக்தர்கள் மேற்கொண்டு செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து அங்கு பதட்டமான சூழல் ஏற்பட்டதையடுத்து போலீசார் பெண்களை பம்பைக்கு திருப்பி அனுப்பினர். தலைநகர் டெல்லியில் 71வது ராணுவ தினத்தையொட்டி கரியப்பா மைதானத்தில் ராணுவத்தினர் மிடுக்காக அணிவகுத்துச் சென்றனர். ஆண்டுதோறும் நடைபெறும் ராணுவ தினம் தலைநகர் டெல்லியில் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி முப்படைகளின் வீரர்கள் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காலாட்படை, கப்பற்படை, விமானப்படை ஆகிய 3 படைகளின் ராணுவ வீரர்களும் மிடுக்காக அணிவகுத்தனர். The next marching contingent is of the Gorkha Brigade. Contingent is smartly led by Captain Abhinit Sharma. अंगार हार उनका जिनकी
सुन हाथ समय रुक जाता है आज स्थल व जल and the war cry is बोले सोनिहाल प्रचंड प्रभावी प्रबल पराक्रमी प्रबल 2K of 2nd Battalion Brigade of the Guards 1st Grenadiers being commanded. இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற ராணுவ தளபதி பிபின் ராவத் வீரதீர சாகசங்கள் புரிந்த ராணுவ வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் பாராட்டு பத்திரங்களை வழங்கினார். இந்த நிகழ்வின் போது ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூவர்ண கொடியுடன் பறந்து வந்தன. குதிரைப்படை, பீரங்கி படை உள்ளிட்ட பல்வேறு பிரிவினர் கண்கவர் அணிவகுப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவரும் நடிகருமான விஷால் தெலுங்கு நடிகை அனுஷா ரெட்டியை திருமணம் செய்யப்போவதாக அறிவிப்பு செய்துள்ளார். நடிகர் சங்கத்தின் செயலாளராக பதவி வகிக்கும் நடிகர் விஷால் நடிகர் சங்க கட்டிடம் கட்டப்பட்ட பின்னரே திருமணம் செய்யப்போவதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது நடிகர் சங்க கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. இதையடுத்து நடிகர் விஷால் தாம் தெலுங்கு நடிகையான அனுஷா ரெட்டியை திருமணம் செய்ய இருப்பதாக அறிவித்துள்ளார். அவரும் நடிகை அனுஷா ரெட்டியும் தோன்றும் படத்தை ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள விஷால் திருமண தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். விஷாலுடன் இல்லற வாழ்க்கையை தொடர இருக்கும் அனுஷா ரெட்டி அர்ஜுன் ரெட்டி என்ற திரைப்படத்தில் நடித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் 500 காளைகளை அடக்குவதற்கு மாடுபிடி வீரர்கள் 600 பேர் களமிறங்கியுள்ளனர். திருச்சி மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு என்ற பெருமைக்குரிய சூரியூரில் இன்று நடைபெற்று வருகிறது. காலை 8 மணிக்கு துவங்கிய இந்த ஜல்லிக்கட்டில் 600க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். சீரிய காளைகளை அடக்க முயன்ற காளையர்கள் மக்கள் உற்சாகப்படுத்தினர். முதல் மட்டம் பிடிச்சிருக்காங்க அந்த வீரன். வீரனுக்கு வாழ்த்துக்கள். அந்த ரைட்ல அருமையான காலகனியா அந்த எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் ரெங்கசாமி போனார் அருமடா அருமையா போகலாம் பவட்டிக்கிட்டே போகலாம். அருமை சிறப்பான மாடு. ஜிஎம் பிரசாத் போல அழகா அழகா நல்ல மாடு அழகா நல்ல மாடு. ரவுண்டு பண்ணல பூரா மாடு போடு அழகு அருமையான மாடு. கலைச்சல் மாடு மாட்டுக்கு ஒரு குக்கர் போடு. சண்முகம் ஒரு குக்கர் புகழ் மாடு பாயுது 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 அருமைடா அழகா விளையாடு அழகு. அடுத்த மாடு அருமையான புடி அருமையான புடி. பிற்பகல் 3 மணி அளவில் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்தது. இதில் சிறந்த வீரராக தேர்வான கோவிந்தனுக்கு பரிசு வழங்கப்பட்டது. மேகதாதுவில் அணை கட்டுவதை விடுத்து தமிழக எல்லையில் அணை கட்ட வலியுறுத்தி பிரதமருக்கு 1 லட்சம் தபால் அட்டை அனுப்பும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். கர்நாடகாவில் உள்ள மேகதாதுவில் புதிய அணை கட்ட அம்மாநில அரசு முயற்சித்து வருகிறது. இதனை கண்டித்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கரூர் தலைமை தபால் அலுவலகத்தில் பாரத பிரதமர் மோடிக்கு சென்றடையும் வகையில் காவிரி நீர்ப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் 1 லட்சம் தபால் அட்டை அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதுகுறித்து சங்கத்தின் தலைவர் ராஜாராம் கூறும்போது, மேகதாதுவில் அணை கட்டுவதை விடுத்து தமிழக எல்லையான ராசிமணலில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார்.